கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உங்களுக்கான இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இம்மட்டும் தாங்கினதல்லவா, இனிமேலும் கிருபை தந்து அதிசயமாய் நடத்துவாராக. 140வது சங்கீதம் 12வது வசனம். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திக்கற்றவர்களுக்கு சகாயர். சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் விசாரிப்பார். பொதுவாகவே சிறுமையானவர்களின் வழக்கு கண்டு கொள்ளப்படுவது இல்லை. எளியவர்களுடைய நியாயம் எளிதாய் புரட்டப்படும். இதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சிறுமையானவர்களுக்கும் எளியவர்களுக்கும் நீதி கிடைப்பது என்பது ஒரு பெரிய சவாலாகவே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை இதுதான். இவர்களுடைய வழக்கையும் நியாயத்தையும் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் விசாரிக்காமல் போனாலும் இதை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதே. அவர் எளியவர்களின் வலது பாரிசத்தில் நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 72:12 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய வழக்கை நடத்துகிற, நமக்கு நியாயம் செய்கிற, நீதி செய்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய பேக்ரவுண்ட் என்ன, நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு பணம் இருக்குது, இதை ஒன்றையுமே அவர் பார்க்க மாட்டார். உலகம் நம்மிடத்தில் இவைகளை எதிர்பார்க்கும் போது அவர் நம்மிடத்தில் நம்மை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறாராம். பணம் உள்ளவர்களுக்கல்ல, சொத்து உள்ளவர்களுக்கல்ல, ஆள்பலம் உள்ளவர்களுக்கல்ல. யார் நொறுங்கி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். இந்த பூமியில் எனக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லை, எனக்கு சரியான நீதி கிடைக்கவில்லை என்று யாராவது வேதனையோடு இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சிறுமையானவனுடைய வழக்கையும் எளியவர்களுடைய நியாயத்தையும் விசாரிக்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறாரே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாக அவர் விசாரிப்பார், அவர் விடுவிப்பார். மோசேக்கு ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கும்போது எளியவர்களை மனதில் வைத்து, சிறுமையானவர்களை மனதில் வைத்து அநேக காரியங்களை சொன்னார். அதில் ஒரு சில காரியம் நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். யாத்திராகமம் 23:6 சொல்லுகிறார், ஏழைகளுடைய நியாயத்தை புரட்டிவிடக்கூடாது என்று சொல்லுகிறார். இது பிரமாணமாகவே கொடுக்கிறார். எளியவர்கள், சிறுமையானவர்கள் நியாயத்துக்காக வரும்போது அவர்களை விட வசதி உள்ளவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்காக அந்த நியாயத்தை புரட்டி போடாயாக என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, லேவியராகமம் 19வது அதிகாரம் மற்றும் 23வது அதிகாரங்களிலே சொல்லுகிறார், திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழம் உதிரும்போது அல்லது வயலில் அரிகளை கட்டும்போது கதிர்கள் சிந்தும்போது அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் சிறுமையானவர்கள், எளியவர்கள் வந்து தங்கள் பசியார அதை எடுத்து கொள்ளட்டும் என்று பிரமாணமாகவே கொடுத்தார். அது மாத்திரமல்ல, உபாகமம் 15:7 உன் தேசத்தில், உன் வீட்டு பக்கத்தில் சிறுமையானவன் எளியவன் இருப்பானால் அவனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காதே, அவன் நிலைமை அறிந்து உன் கையை அவனுக்கு நீ திறக்க வேண்டும், உன் கரத்தையும் அவனுக்கு மூடாதே என சிறியவர்கள், எளிமையானவர்கள் இவர்களை மனதில் வைத்து கர்த்தர் பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறார்.
என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை விசாரிக்க யாரும் இல்லை, உனக்கு உதவ யாரும் இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேனா? ஒருவரை நான் சொல்லி கொண்டிருக்கிறேனே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விசாரிக்கிறவர், உன்னை விடுவிக்கிறவர், உனக்கு வேண்டியதை ஆயத்தம் பண்ணுகிறவர். கர்த்தரை நோக்கி பார், நீ கைவிடப்படுவதில்லை, நீ தள்ளாட அவர் விடுவதே கிடையாது. கர்த்தர் உன்னை ஆதரித்து, உன்னை போஷித்து, உன் வழக்கை நடத்தி, உன்னை விடுவித்து, உன்னை நிறுத்துவார் சாட்சியாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஏழைகளின் பலனே, எளியோரின் திடனே, உம்மை தெய்வமாய் கொண்டது எங்கள் பாக்கியம். நன்றி செலுத்துகிறோம். மகிமை உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.